இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க வீட்ல தீபுன்னு ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவ சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசணும். தீபு விஷயமா என்ன பேசணும் சார்? அத அந்த பொண்ணை கூட வச்சுக்கிட்டு தான் பேசணும். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆமா, தீபு இங்க ரூம்ல தான் இருக்கா. உடனே அவளை பார்த்து பேசணும். இல்லன்னா அவளுடைய லைஃபுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரலாம். ஏன், இந்த கல்யாணத்துக்கே கூட பெரிய பிரச்சனை வரும். சரிங்க சார், வாங்க. இந்த பக்கம் யாரும் இல்ல, வாங்க போலாம். வாங்க. என்ன ஆச்சு? என்ன பார்த்துட்டு இருக்க? அங்க பாருங்க. இந்த பொண்ணு செலினோட எங்க போறா? இனிமே செழியன் கிட்ட பேசவே கூடாதுன்னு அவ்வளவு சொல்லியும் அதையும் மீறி செழியன் கிட்ட பேசுறானா? ஏதோ தப்பா இருக்கு. இருங்க, நான் உள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். தீபு உள்ள வா. சார் வாங்க. வாங்க, வா உள்ள வா. என்ன இலே, யார் இது? இவர் பேரு செழியன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு வந்திருக்காரு. ஏன் கிட்டயா? மா, அந்த தினேஷ் அவன் கூட இருந்த ஃப்ரெண்டை கொண்டுட்டு தப்பிச்சிட்டான். அப்போ அவன் கண்டிப்பா தீபுவை தேடிதான் வருவான். இல்ல எலி, அவன் வேற ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? சாரி தீபு. இல்ல, அது நான் இல்ல அயலி, அது நான் இல்ல அயலி. நான் அப்படிலாம் போட்டோ எடுக்கவே இல்ல அயலி. எங்க அம்மா மேல சத்தியமா நான் அப்படி போட்டோ எடுக்கல அயலி. ஐயோ, இது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அயலி. என்னைய நம்ப அயலி. நான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வர்ற அளவுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை போய் பண்ணுவேனா? அந்த பாவிய உண்மையா லவ் பண்ணதை தவிர நான் வேற எந்த தப்புமே பண்ணல. என்ன நம்புங்க ப்ளீஸ். தீபு அழாத. இந்த பார், உன் மேல எந்த தப்பும் இல்ல. அதை பார்த்தாலும் தெரியல அது ஏஐல மார்பிங் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா பாக்குற எல்லாருக்கும் அது தெரியுமா? எல்லாரும் அது நான் தானே நினைப்பாங்க. இதை எல்லாருக்கும் அனுப்பியிருப்பா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. என்னால எல்லாருக்குமே அசிங்கம். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. திப்பு அழாத.